கிட்ட நான் கேட்டது, எனக்கு அப்போ மேரேஜே ஆக கிடையாது. பட் அவங்க கிட்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா கிட்ஸ் கூடயும் விளையாடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. எப்படி இவங்க இவ்வளோ அதாவது மிஸ்சீவியஸாக இருக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் அவங்க பண்ணுற எல்லாமே. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எப்படி உங்கள் கிட்ட இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வெற்றி ட்ரஸ்ட்டில் வந்து கர்ப்பகிருபா கிளாஸ் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடியே இருந்த பிளான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணியிருந்தேன். அண்டு கிளாஸ் வரும்போது வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் கிடையாது. எக்ஸசைஸு, மெடிடேஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எதுவுமே நான் பண்ணது கிடையாது. அதனால் பண்ணணும் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறமா எனக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து எனக்குள்ளேயே தெரிய ஆரம்பிச்சிது. ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர், எல்லாத்துக்கிட்டையும் கோவப்படுவேன், எல்லாத்துக்குமே கோவப்படுவேன். அதெல்லாம் நான் நிறைய சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா குழந்தைய அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது நான் என்னையே நிறையா மாற்றிக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் கோவப்படுறதெல்லாம் விட்டுட்டு யார் கற்றுனாலும் பெருசாக எடுத்துக்காமல் காது மூடிட்டு நான் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பார்த்து நான் பெரிய சேஞ்சு. அண்ட் அது வந்து குழந்தைக்காக அப்படின்னு செய்யும்போது நான் இன்னும் இன்வால்வாக செய்ய ஆரம்பித்தேன். செகண்ட் வந்து என்னோடய டயட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ரோலர் கோஸ்டர்னால் வாமிட்டிங்கு, டிசென்ட்ரி எல்லாமே இருந்துச்சு. எனக்கு தைராய்டு எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கிறதுனால சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இங்கே கிளாஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸும் தெரிய இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நானே வந்து எனக்கு பசிக்குது கொடுங்க அப்படின்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு மாறியிருக்கேன். அண்ட் தேர்ட் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, யோகா இது எல்லாமே வந்து வீட்டில் ரெகுலராக பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது பண்ணும்போது எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஒரு இடத்துல உட்காந்து இல்லாமல் எனக்கு இப்போ இங்கே முடித்தோன்னே அடுத்த ஒரு வேலைன்னு என்னால் அடுத்தடுத்து ஒர்க் பண்ண முடியுது. நைட்டு 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். திருப்பி மார்னிங் 7க்கு எந்திரிச்சு என்னோடய ஒர்க் எல்லாமே நான் பார்த்துக்குவேன். அதெல்லாம் நானே ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுற அளவுக்கு இப்போ எனக்கு சேஞ்ச் தெரியுது. அண்ட் மெயினாக வந்து எப்படி ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே நிறைய கற்றுக்கிட்டேன். ப்ரொஃபஷ்னலாக 2 பேரும் அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க. மகேஸ்வரி மேம்க்கு, அஞ்சலி மேம்க்கு தேங்க்யூ. எல்லோரும் ஈக்குவலாக இண்டிவிஜுவலாக கேர் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை என்ன தேவையில்லை நம்மளோட பர்சனல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நமக்கு வந்து ஈஸியாக கிளாஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக வந்து இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஃபாலோ கிளாஸஸ் செகண்ட் ப்ரெக்னென்சி ஆனாலும்